குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகணிகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரிஷபராசிக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் ஆட்சி பலத்தில் இருக்கார், நல்ல விஷயம். ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு சிவ ராஜயோகத்தை ஏற்படுத்த போகுது. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைவு. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் ராகு பகவான். ராசிக்கு 11ஆம் இடமான லாபத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகணிகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே சுக்கிரன் நீச்சம். அடுத்ததா ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுது. உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஆகுது, 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி. 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் அடைகிறாரு. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிக்கும். இதில் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், வேலை அமைப்புகள் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும், திருமணம், குழந்தை பேரு, படிப்பு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்கும், நோய் எதிர்ப்பு, கடன், இந்த அமைப்புகள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல தொழில் அமைப்பு. தொழில் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இடத்துல ராகு. பல தொழில்களையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நிறைய புது முயற்சிகளை பண்ணிகிட்டு இருப்பீங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டும் இருப்பீங்க. அது மேலும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டா சனி வக்ரமாக இருக்குது, குருவினுடைய பார்வையில் இருக்குது, கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் அவ்வளவு பர்ஃபெக்ஷன், தெளிவு. உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்து அதை செய்ய சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பெயர் எடுத்துருவீங்க இந்த காலகட்டம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்து பயணிச்சுட்டு இருந்தீங்க, நிறைய செலவுகளை செய்துட்டு இருந்தீங்க. இனிமேல் அந்த செலவுகள் எல்லாமே சேமிப்பாக மாற ஆரம்பிக்கும், பயணங்கள் எல்லாமே குறையும். உட்கார்ந்த கடையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்கு முன்னாடி நிறைய இழப்புகளையும் சந்திச்சிங்க. பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய இழப்புகள், நிறைய உறவுகளை இழந்தீங்க. உறவுகளே உங்களுக்கு சாதகம் இல்லாமல் தாய்வழி உறவுகள் ரொம்ப எகென்ஸ்டாக இருந்துட்டு இருந்தது இந்த காலகட்டங்கள் எல்லாம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த இழப்புகளை சரிகட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குது. சரியாக பயன்படுத்திக்கிங்க. அதே போல் பொருளாதார ரீதியான இழப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா இழந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பொதுவாக எல்லாத்துக்குமே இது கிடைக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜிங்க. சரி, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஓகே. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 6 கூடியவர் நீசமாகிறாருங்க. உங்களுடைய ராசிநாதனே 6 கூடியவராக வருவார் சுக்கிரன். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. மனசுக்கு விருப்பப்பட்ட விஷயத்தான் தான் செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு ரொம்ப டவுன்கிரேடான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையை விட மாட்டோம். உங்கள் மனசுக்கு அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா தாராளமாக அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் இருப்பீங்க. கண்டிப்பாக அதை செஞ்சும் தீருவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படின்னா, நீங்கள் ஒரு பென்ஸ் காரில் போயிட்டுருக்கீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளுக்கு நல்லபடியாகவே இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டிவி ஸ்விஃப்ட்டில் போகிற காசுப்படுவீங்க. அது உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு குறைச்சலான அமைப்பு தான், ரொம்ப ரொம்ப குறைச்சலான அமைப்பு தான். ஸ்கூட்டர் வச்சுருக்கேன், டிவி ஸ்விஃப்ட் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ அது நம்மளுக்கு குறைச்சலான அமைப்பு தான். ஆனால் அதை எடுத்து ஓட்டணும்னு நினைப்பீங்க, அதை செஞ்சே தீரணும்னு நினைப்பீங்க. அதுக்காக யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க, உங்கள் மனசுக்கு திருப்தி தருதா?
அதை நான் செய்வேன், அவ்வளோதான். ஊர் உலகத்துக்காக நான் வரல, என் மனசுக்காக, என் மன திருப்திக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. 6 குடியர் போய் ராசி அதிபதியாக ஒரு நீச்சமாகிறார். அப்போது இந்த மனநிலைமையோடு வேலை செய்யும்போது வேலையில் நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழல் இருக்குமா? அடுத்தவன் சொல்கிறது தான் கேட்கணும். வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற ஆளு சொல்கிறதோ என்னமோ அதை தான் கேட்கணும். நம்மளுடைய புது ஐடியாக்கள் அவங்ககிட்ட கேட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். எதுக்கு அது அப்ரூவல் இருந்தால் தான் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களை சற்று மன ரீதியான பாதிப்பை உண்டாக்கும் அளவிற்கு தள்ளிவிடும். அப்போது சுய விருப்பங்கள் 1000 இருந்தாலும் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடப்பது மிகச்சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி நடந்தோம்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களெல்லாம் விட்டீங்களோ எல்லாத்தையும் பிடிச்சிடுவீங்க. இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வேலையிலும் அது தந்துவிடும். விருப்பத்தை மூட்டை கட்டி வச்சிடணும். அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? எப்போ கேது 4ஆம் இடத்துக்கு வந்ததோ அப்போவே ரிஷபராசியினுடைய ஆரோக்கியம் கெட்டு போச்சு. முக்கியமாக அந்த வயிறு தொந்தரவு, முதுகு வலி, ஜீரண உறுப்புல பிரச்சனை, மூச்சு விடுறதில் சிரமம், இதெல்லாம் வந்துட்டு இருக்குது ரிஷபத்துக்கு, இல்லையா? ரிஷபத்துக்கு அதெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு சும்மா கேஸ் அடைச்சிருக்கும், ஹார்ட் அட்டாக்னு போய் இசிஜியில் எடுத்துகிட்டு வருவீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான பயம் மனசுக்குள்ளே ஆரோக்கியத்தை பற்றின பயம் இருக்கும். நிறைய பழக்க வழக்கங்களில் மாறுதலை கொடுத்துருப்பீங்க. இந்த விஷயங்கள் இப்படி செஞ்சால் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க. நிறைய உங்களுடைய டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நிறைய மாறி இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை சேஃப் கார்ட் பண்ணுறதுக்காக அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், அதுதான் நல்லது. டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த பிரச்சனை எப்போ வேணாலும் வரலாம். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேதுனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலத்தில் ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடத்திட்டு இருந்துன்னா கவனமாக இருங்க. ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் வண்டி வாகனங்கள்லேயே அவசரம் காட்டாமல் பொறுமையாக போகிறது வர்றது பிடிக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது வாகனம் இயக்கிறதுலையும் உணவு சாப்பிட்றதுலையும் பேச்சிலையும் தீ பறக்கும், சூடு வரக்கும், அடுத்தவங்களை அது காயப்படுத்தவும் செய்யும். அதனால் பேச்சிலையும் வாகனத்திலையும் நிதானமும் அவசரம் இல்லாமல் செயல்படுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இங்கே இருக்குது. அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை, அதை சரியாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி வாழ்க்கை துணையின் மூலமாக நிறைய பொருளாதார ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைச்சது உண்டு. பிரச்சனைகளோடு சேர்த்து வந்திருக்கும் அந்த பொருளாதார ஆதாயங்கள். நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சங்கடங்களையும் சலிப்புகளையும் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஆதாயத்தை கொடுத்துருக்கும். சில பேர்த்துக்கு மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்க்கை மாறிச்சு, எக்கனாமிக்கலாக நான் டெவலப் ஆக ஆரம்பித்தேன் அப்படின்னு நினைக்கிறதும், சில பேர்த்துக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஐயோ நான் பட்ட வார்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறதுமா இருந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி மனதளவில் வச்சுருந்தீங்க, இனி அது பேச்சில் வெளிப்படும். அப்போது நீங்கள் வேணும்னு நினச்சாலும் வேண்டாம்னு நினச்சாலும் கண்டிப்பாக பேச்சில் வெளிப்படும். உங்களுடைய ஒப்பீனியன், திருமண வாழ்க்கையை பற்றின ஒப்பீனியனை யாராவது ஒருத்தர்கிட்டையாவது ஓப்பனாக பேசுவீங்க, ரைட்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இல்லையா? ஸோ அதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா நல்லது என்ன வேணால் பேசிங்க, வாழ்க்கை துணை புகழ்ந்து பேசிங்க, தப்பே இல்லை. குறை மட்டும் பேசிடாதீங்க. அவங்கள பற்றின ஏதாவது குறை மனசுக்குள்ளே இருந்ததுன்னா மனசோட வச்சுக்கிங்க, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் மனசார ஒருத்தர்கிட்ட அதை சொல்லி எனக்கு அது சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லி மனசார ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எகென்ஸ்டாக மாறும். நீங்கள் விட்ட அம்பு உங்களை நோக்கியே வரும், கண்டிப்பாக காயப்படுத்தாமல் போகாது. அப்போது உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய திட்டங்களை, ஆசைகளை, விருப்பங்களை, உங்கள் வாழ்க்கை துணையின் மீது வெற்றுள்ள பாசத்தையோ வெறுப்பையும் வெளியில் பேசக்கூடாது. பாசத்தை பேச, நல்லதை பேச தப்பில்லை. வெறுப்பை, ஒரு நெகட்டிவான திங்கிங்கை வெளியில் சொல்லிடாதீங்க. கண்டிப்பாக அது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையும் பிரிவினையும் கொடுத்துரும், மறந்துட வேண்டாம். திருமணம், வாழ்க்கை துணை, வரன் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஒன்றும் உங்களுக்காக அந்த வரன் வரும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமும் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான சித்திரை ஆவிட்டம் மிருஷிடுத்ததாக கிரகண தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா கூட உங்களுக்காக அது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செலவுகளோடு அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது உங்களுடைய குடும்ப நிலைக்காக, குடும்பத்தினுடைய கௌரவத்திற்காக, குடும்ப நிலைக்காக, குடும்ப உறவுகளினுடைய நடவடிக்கைகளுக்காக உங்களுக்கு வரணமைவதற்குள்ள வாய்ப்புகள் அதிகமாகிறது. இப்போது திருமணத்துக்கு டும் கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். இங்கே அதான் முக்கியம். குழந்தை பேர்,
இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் ஏதும் செய்ய வேண்டாம். செய்வதால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளும் அலைச்சலும் மனரீதியான பாதிப்புகளுமே மிஞ்சும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. குழந்தை பிறப்புக்காக எந்த முயற்சிகளும் செய்ய வேண்டாம். அதாவது முக்கியமாக அந்த ட்ரீட்மெண்ட் போகிறது பிடிக்கும். இதில் தான் நிறைய ஸ்கேம் நடக்குது, நிறைய ஏமாந்துடுறாங்க, காசு பணம் கிடைக்க மாட்டேது. இப்போ நிறைய நல்லா சம்பாரித்து வச்சு 5 லட்சம் 10 லட்சம் அதுக்கு செலவு பண்ணி போடுறாங்க, மறுபடியும் அதை ரீகெயின் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு இந்த மாதம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. குழந்தை பிறப்புக்கு இது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கவோ பிடிக்கவோ அதுக்கான சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. குழந்தைகள் இருந்தால் கூட குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உண்மையான பாசம் உங்கள் குழந்தை மேலே நீங்கள் எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த மாதம் தான் வெளிவரும். அவங்ககிட்ட உங்களுடைய சர்வத்தையும் இழந்து நிற்பீங்க குழந்தைகள்கிட்ட. வயது முதிர்ந்த நபர்களுக்கு இது கஷ்டத்தை கொடுக்குது. சிறு வயதில் ஒரு 35-40 வயசுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கு தன்னுடைய குழந்தைகிட்ட தன்னுடைய சர்வத்தையும் இழந்து குழந்தைக்காக நிற்கணும் அப்படிங்கிறத பெருமையாக நினைப்பீங்க. ஒரு 55-60 வயசு ஆயிடுச்சு, சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படிங்கும்போது அவர்களை நம்பி அவர்களுக்காக உங்களுடைய அனைத்து விஷயத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் வருது. சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா குழந்தைக்காக தான் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க முன்னாடி. இனிமேலும் அதை அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைமையை வளர்த்துக்கிட்டு நடந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம குழந்தைகளை நம்பி அவர்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு போகிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கொஞ்சம் அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலை கொஞ்சம் கசப்பாக கொடுத்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த மாதம். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா, சிம்பிளாக சொல்லப்போனால் தன் மேலே தனக்கு நம்பிக்கை வேணும். ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு தான் மேலே தனக்கு நம்பிக்கை வேணும். இதெல்லாம் நான் செஞ்சிருவேன், இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் நம்மளுக்கு. அந்த கான்ஃபிடென்ட்டும் அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்களை செய்யறதுக்கும் பயம். ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுது. பயம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்கள் பக்கம்தான். சீனியர் சிட்டிசனுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹெல்த்தை பார்த்துக்குங்க. அதே போல் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் இடையே அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்காது. என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்திருந்தாலும் அதுக்குண்டான நன்றியை இந்த மாதம் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு எகென்ஸ்டாக தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிக்கிறேன். கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது இந்த மாதம் இல்லையா ரிஷபத்திற்கு. அதை சரி செய்து நம்மளுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனையோ அல்லது மகாலட்சுமியோ வழிபாடு செய்துட்டு வாங்க. பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் பல வழிகளில் நடக்க உங்களுக்கு ஆரம்பிக்கும். ரிஷபத்திற்கு இதுவரைக்கும் இழந்த எல்லா விஷயங்களையும் மீட்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அதை சரியாக பயன்படுத்திக்க இந்த வழிபாடு அதுக்கு உங்களுக்கு உதவும். மேலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.